குட்டிக்கு வந்து ஊசி போடுறதுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு போகிறோம். நம்மக்கிட்ட ஒருத்தி வந்து இருக்க போகிறான். அப்புறம் வந்து கௌதம் கிட்ட பப்ஸே, அவன் வந்து நல்லா சப்பியாக இருப்பான் பிறந்ததுலேருந்து, அதனால அவனுக்கு பேர் பப்ஸுன்னு வச்சான். அவன் வந்து கௌதம் கிட்ட இருக்கிறான். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறவளையுமே பப்ஸையும் தூக்கிட்டு நம்ம போய் ஊசி போடுறோம். ஐயோ கொட்டாய் வருங்க. பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்ன அவளுக்கு தான் நம்ம ஊசி போட கூட்டிகிட்டு போகிறோம். ஊசியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லடா ஆர்எஸ் போறோம் குதிச்சிட்டு இருந்துருக்கு எனக்கு தெரியுமா குதிச்சிட்டு இருந்துருக்கு பிரேம் பை குச்சா போனது குதிச்சிட்டு அப்பா என்ன வெயில், ஒரு கப்பு தண்ணி குடிக்கணும். ஆண்டி ஃப்ரிட்ஜ் தண்ணி இல்லையா? கூலிங் வாட்டர். ஜேஎஸ்ஆர் பிளேட் எதுக்கு நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம்? நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் நாங்கள் ஜேஎஸ்ஆருக்கு வந்துட்டோம். ரெண்டு பேருக்கு ஊசி போட போகிறோம். ஜேஎஸ்ஆர் பெட் மல்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். அப்புறம் ரெண்டு பேருக்கு போய் ஊசி போட்டோம். ஐயோ வண்டியில் அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஆடிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறான் பேசு, ஏதாச்சும் பேசுறீ. என்ன பேசுறதுண்ணா? மக்கள்கிட்ட பேசு. ஹலோ மக்களே, சப்ஸ்கிரைபர் ஹலோ சப்ஸ்கிரைபர் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணாவோட சேனல். இவன் பாருங்க, அந்த மேலு என்ன கௌதம் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தவன் பொட்டாட்ட படுத்துக்கிறானா? நானா? இவ்வளோ பாருங்க, தண்ணியில நீந்தாட்டா. கெட்ட வார்த்தை பேசுறேன், அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. உட்கார, உனக்கு என்னதான் பிரச்சனை? இறக்கி விட்டான், குச்சலாம். உன் தம்பி வேற எப்படி படுத்துட்டு இருக்கிறானே? அவன் ஒரு சோம்பேறி, அவன் படுத்துக்கிறாங்க, நானும் படுக்கிறதா? டேய், சிங்கத்தை கூட்டுக்குள்ள அடிச்சு வச்சு அடிக்க பாக்குறீங்கடா. எங்களுக்கு இப்படிதான் வலிக்கு, நீ கடிக்கல. எடுத்துட்டு தான்டா இருக்கேன். 2.5 இருக்கா? தம்பி பார்த்து முள்ள இருக்கு. 2.2 இருக்கா? இடத்த பார்த்தாலே பயமா இருக்கே. ஊசி குத்தாம விட மாட்டானு போல இருக்குதே. சரி, ஒரு ஆட்டம் பண்ணாம குத்திக்க வேண்டியதா, விடவா போறானுங்க. இந்த பையன் வேற வாழை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். சரி ஒன்றும் இல்லை வச்சா. அவன் பாரு அமைதியாக இவ ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பப்ஸை வந்து கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். இவ ஷாஷா வந்து நம்ம கூட இருக்க போகிறவ. இவங்க இந்த பப்பீஸ் எல்லாரையும் வச்சு என் தம்பி வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல் எல்லாம் போட்டுருக்குறா. அது என்ன காமெடி வீடியோஸ் மாதிரி அழகாக நல்லா இருந்துச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறக்கு. அந்த இன்ஸ்டாகிராமோட பேஜ் வேணால் நான் இவடத்துக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்வளோ ஆச்சு ஊசி போடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்திக்கு வந்து 800 ரூபா. அதே மாதிரி 2 பேருக்கு 800 அப்படின்னு போட்டு 1600. அதுக்கப்புறம் டிவார்மிங் மருந்து பாட்டில், குட்டி பாட்டில் ஒன்று வாங்கினோமுங்க, அது ஒரு 100 ரூபா. மொத்தமாக சேர்த்து 1700 ரூபா கிட்ட வந்துச்சு. அவ்வளோதான். இன்னும் 2 மாதம் கழிச்சு அடுத்த மாதம் ஒரு ஊசி போடணும். 3 மாதத்துக்கு ஒரு மாதம் ஊசி போடணும். நான் அடுத்த மாதத்துக்கு ஒரு ஊசி போடணும். இதே மாதிரி இவளை வச்சு நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வரைக்கும் பை. நான் போயிட்டு வரணுங்க.